பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போல. அப்புறம் பச்சை கலர் சட்டை உங்களுக்கு செம்மையா இருக்கு. உங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கீங்க. நம்ம 2 பேரையும் மாமா எப்பவுமே சந்தேகப்பட மாட்டாரு. எனக்கு தெரியும். இல்லைன்னா அந்த குறளை சொல்ற திருக்குறளை நான் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீ சொல்லிடுற. ஒழுக்கம் விழுப்பம் உயிரினும் அவர் காதுல கேட்கிற மாதிரி சொல்லு. ஆமா என்ன மாமா, ஐ லவ் யூ மாமா. என்னை விரும்புற ஒரே ஆள் அவர் தான். என்ன எங்க 2 பேரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காப்ல அடிக்கடி. என்ன பண்ணனு? நல்ல வேலை மார்க் பண்ற இடத்துல நீ போட்டு விடுன்னு சொல்லாம விட்டியே, அது வரையும் சந்தோஷப்படுறேன். இங்க என் கூடவே தானே இருக்க, ஒரே ஒரு ஏற்பாடு மட்டும் பண்ண. மாமாவை என்னைய எப்படியாவது கரெக்ட் பண்ணி விடு. நல்ல வேலை நக்குன்னு சொல்லாம விட்டியே, அது வரையும் நான் சந்தோஷப்படுறேன். இவருக்கு மண்டையில முத்தம் கொடுக்குற ஒண்ணுதான், தவளையை பிடிச்சி நக்குறது ஒண்ணுதான். நான் நக்குனா முடி வளர்ந்துருமா? இனிமே வளராது, இருக்கிற மயிரும் கொட்டி போயிடும். ஐ லவ் யூ மாமா. நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன், யாரும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. கல்யாணம் நக்கி போச்சுன்றியா? என்ன இன்னைக்கு நக்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? வண்டியில ஏறினதுல இருந்து சே 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 என்ன இப்படி அசிங்கமா பேசுறீங்க? சே கர்மா, என்னைய மாதிரி ஒழுங்கா இருக்க கத்துக்குங்கப்பா. ஆமா, எப்ப பாரு சே 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 அசிங்க அசிங்க சே. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அசிங்கமா பேசுறதே. ஏதான் வந்த மலையும் போயிடுச்சா? ஏ ஆத்தா ஆத்தோரம்மா மாரியா பாத்தா பக்கமலே ஓரியா அக்கம் பக்கம் யாரும் இல்ல அல்லக்கெல்லாம் பாப்புல. ஏ ஆத்தா ஆத்தோரம்மா மாரியா. நல்லா இருக்கா? ஓ பின்னாடி பிடிக்கலையாம்னே. ஆமா முன்னாடி தான் பிடிச்சிருக்கான். ஆஹா
அவருக்கு பிடிக்கலையா? நான் போறேன் முன்னாடி நீ பின்னாடி நாக்கர் தோட்டத்துக்கு நான் ஆடுறப்பெல்லாம் அவர் தலையை பாருங்க, அப்படி இருக்கும். 3 தலை, அவருக்கு ஒரு தலை தான் ஆடுது. நான் போறேன் முன்னாடி. பார்க்க முடியல. கண்டங்கருவ மாதிரி கண்ணால என்னடி மனசு பதறுது. தீர்மானம் எங்க மாமா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்க நிக்குது அந்த ஆளுக்கே நிக்கல, நீ வேற நிக்குதுன்னு சொல்லுவேன். மாமா மாமா உங்களை பத்தி பெருமையா சொல்றேன், சும்மா இருங்க. நீங்க நானும் கல்யாணம் பண்ணா உங்களுக்கு பிறக்கலைனாலும் உங்க இன்சியல போடுவேன் பிள்ளைக்கு, கவலைப்படாதீங்க நீங்க. ஐயோ உனக்கு அந்த வேற ஆசை வேற இருக்கா? அண்ணே இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? அந்த திருக்குறளை அடிக்கடி சொல்லு. அவர் என்னை சந்தேகப்படுறாரா இல்லையா? காதுல கேக்குற மாதிரி சொல்லு. எப்ப பார்த்தாலும் தனியாவே உட்காந்து சொல்லி நீ மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காம எப்ப பாரு இதே மாதிரியே பேசுவேன். ஆமா அண்ணே, நீனாவது அந்த திருக்குறளை சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஆமா என்னன்னே போனேன் என்கிட்ட வர வர. மாமா நீங்க அடிக்கடி பொண்டாட்டி மேல சந்தேகப்படாதீங்க சரிங்களா? ஏற்கனவே அந்த ஆளுக்கு பண்ண மாதிரி தான் இருக்கு, நீ வேற. பூங்குயிலே கண்ணு கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு பூங்குயிலே எத்தனை நாள்ல நான் காத்திருந்தேன். அவர் பின்னாடியே ஆட்டினதுல இருந்து ரொம்ப சங்கடப்படுறாரு. கைய நீட்டி கணவனோட
உன்கிட்ட நான் வரவா? பாராணி நீ இவ்வளவு சோகமா கூப்பிட்டீன்னா நானும் அப்புறம் கடுப்பு போயிருவேன் பாத்துக்க. நீ நல்லா சிரிச்சுக்கிட்டு கூப்பிடணும். இப்ப பாரு எங்க மாமாட்ட கேக்குறேன் எப்படி கூப்பிடான்னு பாரு. மாமா வரவா? பாருங்க செய்ய முடியலன்னா நீ எவ்வளவு ஆர்வமா இருக்காப்ல. நீங்க எல்லாம் செஞ்ச தெரியாத ஆளு ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? சும்மா இந்த வயசுல அவர் ஏறி சீனெல்லாம் கட்டுறாரு. உன்னால ஏறி கூட உட்கார முடியல. நான் தான் உன்னை பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் என் புருஷன், நீ தான் என் புருஷன். விடு, புள்ள பிறந்தா உன் இன்சியலை வைக்கிறேன், கம்முன்னு இரு. ஆமா, அந்த திருக்குறளை அடிக்கடி சொல்லிக்கிட்டு சொல்றியா? உன்கிட்ட வரவா? நீ இப்படி மண்ணள்ளி தலையில போட்ட மாதிரி சொல்லாத. சரி வா. அண்ணே என்னண்ணே சொல்ற? ஆமாண்ணே. என்னது தலையாட்டி பொம்மையை எடுத்து கொடுத்தா சந்தோஷமா இருப்பாரா? இங்காரு இப்ப பாரு அண்ணனை நான் சந்தோஷப்பட்டேன். நீனு நானும் கரகாட்டத்துக்கு போறோம், அந்த மசையை பாக்குறோம் போறோம். நான் அரைக்கால் பாவடையோட இருக்கேன், நீ ஜட்டியோட ஆடுற. 2 பேரும் அந்த மசையை போட்டு குத்துறோம். சட்டியை நான் முண்டமா கூட வர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மசை அதோட தெரிச்சு ஓடுது. ஓகே, கராட்டத்துக்கு போறோமா? என்னது முதல்ல பண்றத அவருக்கு சொல்லி கொடு. நீ தான் அதுலதான் இல்ல இல்ல அங்கிட்டு உள்ள இல்ல. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. எப்ப வர போற மச்சான், எப்ப வர போற? 10 தலை பாம்பானி முத்தம் தர போற. மல்லிப்பூ வச்சு வச்சு நாங்க என்ன நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு சாகுறோம்? நீ என்னமோ கேத்துக்கு அந்த மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம 2 பேரும் கையடிப்போம். இன்னொரு வாட்டி அடிக்கணுமா? ராணி வா ராணி. அடுத்த டிப்பு வரும்போது வர அடிக்கவா? இல்ல இல்ல இப்ப வந்தா தான் எனக்கு மூடு வரும். காயத்ரி ஓயாம கையை வேற தூக்க முடியல. மாமா உன்கிட்ட வரவா? எங்களை நீ சந்தேகப்படுறியா? நீனு ஒழுக்கம் என்னது என்னைய பண்ணிக்க சொல்றியா இல்ல மாமாக்கு பண்ணணும்ன்றியா? நீ வந்ததுல இருந்து என்னமோ சந்தேகமாவே கேக்குறியா? என்ன பண்ண சொல்ற? எனக்கு பண்ணணுமா இல்ல மாமாவுக்கு பண்ணணுமா? எனக்கு இருந்துலையே நான் பண்ண. என்னையா பேச்சு பேசிக்கிறீங்க? முதல்ல மாமாவுக்கு தான் பண்ணணும். கண்டுபிடிச்சு நண்டுபிடிக்க போறீங்களா? கண்டுபிடிச்சு நான் மாமா கண்டி மல்லாக்க படுத்துக்கிட்டு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிருக்கேன். 2 நாளா நாடா இல்ல நான் மனப்பாடம் பண்ணிருக்கேன். என்னடா நீ அண்ணனை கூப்பிடாம நீ மட்டும் மனப்பாடம் பண்ணிருக்க? சந்தேகப்படுறீங்களா நீங்க? அதானே பார்த்தேன். அப்புறம் நான் அந்த குரலை சொல்ற மாதிரி இருக்கும். ஆமா கவலைப்படாதடா நீ. நீ அந்த பாட்டுக்கு நீ வாசிக்கிற மாமா பத்தி அதுல முழு விவரமா எழுதிருக்கேன். நல்லா வாசிச்சு விடுறேன். மாமா அண்ணே நான் பாடவா மாமா பத்தி? குத்துறன் குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தா மொத்தம் பாத்தியா மாமா பத்தி பாடியிருக்கேன். குத்துறன் குத்துறன்னு என்னனே ராணி நீ ஓர கொஞ்சம் காட்டுற ராணி. என்னனே எப்ப நீ மச்சான குத்த சொல்லி குத்தாம போயிருக்காரு? என்னைக்கு அந்த மூதேவி குத்தி இருக்கு? நீ வேற குத்துறன் குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தா மொத்தம் போனீங்களே மாமாவே மாமாவே. ஏ ராசாவே எலவுட்ல பாடுற மாதிரியே பாடு. மாட்டேன்னு சொல்லி போட்டு மாட்டா மொத்தம் போனீங்களே மாமாவே மாமா. ஏ மாமா மாமா வாய பத்தியா இல்லையா? அந்த 2 பல்ல மட்டும் தான் விட்டுருக்காங்க, மத்த எல்லாத்தையும் புடிங்கிருக்காங்க மல்லாக்க போட்டு மாமாவை. மாமா ஜீவ சம்மதி ஆயிருவாரு. மாமாக்கு வாயில ஏதோ பண்ணிருக்காங்க, பல்லெல்லாம் கொட்டி போச்சு. குத்துறன் குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தா மத்தா. ஏ ராசாவே ஏ ராசாவே ஏ ராசாவே ஏ ராசாவே.
அண்ணே பாத்தியாண்ணே பாத்தியா இதுல இருந்து குத்த தெரியல அவருக்கு இன்னொரு ட்ரிப்பு போட்டுமா மண்டே பாரு நாய் நக்குன மாதிரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே ராணி உன் சைடு கொஞ்சம் காமி. எங்க மாமா இப்பவும் ரொம்ப வீக்கா இருக்காரு. என்னது பொங்கலா? என்ன பொங்கல்னு ராணி போயிருச்சு. நெக்ஸ்ட்